அல்லாஹ் யாருக்காவது நலவை நாடிவிட்டால், நன்மையை நாடிவிட்டால் அவனுக்கு வழங்கக்கூடிய பெரிய பாக்கியம் அந்த மனிதனுக்கு மார்க்க அறிவை கொடுத்து விடுகிறார். உலகத்தில் செல்வங்கள் செழிப்புகள், உலகத்தில் பெரும் பெரும் பாக்கியவான்களாக உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நலவை நாடியவர்களாக சொல்லாமல் மார்க்க அறிவை ஒருவருக்கு கொடுப்பது அல்லாஹ் அவருக்கு நலவை நாடியதற்கான ஒரு அடையாளமாக சொல்லிக் காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்த ஒரே நோக்கம் மார்க்கத்தை அறிய வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் என்பது. எனவே நாங்கள் கேட்கக்கூடிய விஷயம் மார்க்க அறிவு என்பதை நாம் உறுதி செய்ததற்கு பின்னால் எங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை எடுத்து நடக்கக்கூடிய உறுதி இருக்க வேண்டும். இன்று எத்தனையோ பயான்களை கேட்கின்றோம், எத்தனையோ நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறோம். ஆனால் எம்முடைய வாழ்க்கையில் கேட்கப்படக்கூடிய செய்திகளில் எத்தனை விதத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே கேட்கக்கூடிய விஷயங்களை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக என்று சொல்லி ஆரம்பிக்கின்றேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் விரும்பாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இஸ்லாமிய குடும்பத்திலே பிறக்க செய்திருக்கிறார். நாங்கள் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்-குர்ஆனிலே புகழ்ந்திருக்கிறானோ, எந்த மார்க்கத்தை இந்த பூமியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ, காட்டித் தந்தார்களோ, எந்த மார்க்கத்தை மாத்திரம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அல்-குர்ஆனிலே சொல்லியிருக்கிறாரோ அந்த புனிதமிக்க இஸ்லாம் மார்க்கத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்று உலகத்தில் எத்தனை முஸ்லிம்கள் இஸ்லாமிய வரையறையை மீண்டு அந்த வரையறைகளை விட்டு தூரமாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கவலையோடு நோக்க வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்-குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு மூமினான ஆண்களும் ஒவ்வொரு மூமினான பெண்களும் அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையான விசுவாசம் என்பவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய கடமைகளை ஏற்று நடக்கக்கூடிய உண்மையான இஸ்லாமிய குடும்பத்தினருக்கு கொடுக்கப்படக்கூடிய சிறப்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அல்-குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில இடங்களிலே பொதுப்படையாக சொல்கிறான், சில இடங்களிலே அல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்மணிகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் விரிவாக சொல்லி காட்டினார். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை இஸ்லாமிய சூழலில் இருக்கிறதா? நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இஸ்லாமிய அடிப்படைகளை பேணக்கூடியவர்களாக இருக்கின்றனவா? இவைகளை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோடு ஒப்பிட்டால் இந்த சவுதி அரேபியா நாட்டிலே மாத்திரம்தான் விசேஷமாக தொழுகைக்காக முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளிலே வேலை செய்த சகோதரர்கள் இருப்பார்கள், பல்வேறு நாடுகளிலே வாழ்ந்த குடும்பங்கள் இருப்பார்கள். சிந்தித்து பார்த்தால் இந்த சவுதி அரேபியாவிலே தொழுகைக்காக வேண்டி மாத்திரம் கொடுக்கப்படக்கூடிய விசேஷம் வேறு எந்த நாட்டிலையும் காண முடியாத உலகத்தில். ஆனால் இதே தொழுகையை இந்த அளவுக்கு வாய்ப்பும் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டும் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகள் பொதுப்போக்காக இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அவதானித்தால் உண்மையிலே கண்ணீர் வடிக்க வேண்டிய கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹிஜ்ரத்துக்கு செல்வதற்கு முன்னால், மக்காவை துறந்து மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவிலே இருக்கின்ற பொழுதே கடமையாக்கிய ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது தொழுகைதான். அல்லாஹ் தன்னிடம் நபியை அழைத்து ஒரு விசேஷமான ஒரு வெகுமதியாக இந்த தொழுகையை கொடுக்கின்றார். இந்த 5 நேர தொழுகையை கூட எத்தனை சகோதர சகோதரிகள் பொதுப்போக்காக விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய சகோதரர்களே சில பேர்கள் இருக்கின்றார்கள், ஜும்மா தொழுகையை மாத்திரம் தொழுவார்கள், பெருநாள் தொழுகையை மாத்திரம் தொழுவார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுக்கெல்லாம் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்துல்லா, இப்ராஹிம், மூசா இப்படி எல்லாம் பெயர் வைத்திருக்கிறோம். இவர்களை பார்த்து முஸ்லிம்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் இஸ்லாமிய குடும்பம் என்றால் வரையறை வைத்திருக்கின்றோம். இவர்களோடு இஸ்லாமிய சகவாசம் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால், இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்துவதாக இருந்தால், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் தொழுகையை தவறாமல் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தொழுகை தான் இஸ்லாத்தின் ஆணிவேராக கருதப்படக்கூடிய வணக்கமாக இருக்கிறது. ஒருவர் கலிமா சொல்லிவிட்டால், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால், முதல் கடமையாக தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது கலிமாவுக்கு பின்னால். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆனால் இந்த தொழுகையின் நிலை என்ன? இந்த தொழுகையின் நிலை என்ன? எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சகோதரிகள் இருக்கின்றார்கள். ஆண்களை விட பெண்கள் இறுதி நேரத்திலே தொழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சாக்கு போக்குகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால் அவர்கள் சமையல் வேலைகளை செய்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. கணவன்மார்களுடைய வேலைகளை செய்து கொடுக்கிறார்கள். குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். எத்தனையோ பொறுப்புகள் சாட்டப்பட்டவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கடமைக்கு முன்னால் அவைகள் எல்லாம் அடுத்தபடிக்கு செல்ல வேண்டியது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமான வணக்கம் எது? அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வணக்கம் எத்தனை வணக்கங்கள் இருந்தன? தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய குடும்பத்தை விட, தன்னுடைய சொத்து செல்வங்களை விட அன்றைய சஹாபாக்கள் உயிரை கூட கொடுத்து விட்டு அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாத் செய்யக்கூடிய காலத்திலே கேட்கிறார்கள், குடும்பம் வேண்டாம், மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பாதையிலே உயிரை கொடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய வணக்கம் எது என்று சொல்லித்தார்கள். நபி அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் விரும்பக்கூடிய வணக்கமா? முதலாவதாக சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து ஃபீ வக்திஹா, தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்திலே தொழுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வணக்கம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். பெண்களை கேட்டுக்கொள்ள வேண்டும், வீட்டு சமையல்களை வைத்துவிட வேண்டும், குழந்தைகளை பராமரிப்பதை நிறுத்த வேண்டும். கொஞ்ச நேரம் வைத்துவிட்டு அதான் சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் முதல் நேரத்திலே தொழுவீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தொழுகையை மாத்திரமல்ல பேச வேண்டும். இஸ்லாமிய குடும்பத்தை எப்படி நாங்கள் அமைத்துக் கொள்வது? எங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய மனைவிமார்கள், கணவன்மார்கள் சில நேரம் பள்ளிவாசலுக்கு அரை மணி நேரத்திலே போய் தொழுவார்கள். மனைவி தூங்கிவிட்டு கடைசி நேரத்திலே தொழுகிறார் என்றால் அந்த கணவன் பொறுப்புள்ளவன் மறுமையிலே பதில் சொல்வதற்கு அல்லாஹ் இருக்கிறார். திருமண ஒப்பந்தம் நடக்கிறது. திருமண ஒப்பந்தத்துக்கு முன்னால் அந்த மனைவியை நாங்கள் கடமையாற்றுகின்ற பொழுது, அந்த மனைவியை தெரிவு செய்கின்ற பொழுது நபி அவர்கள் எதற்காக சொல்கிறார்கள்? நீங்கள் உலகத்திலே திருமணம் முடிக்கிறீர்கள் பல்வேறு காரணங்களுக்காக, சொத்துக்காக, வம்சத்துக்காக, குடும்பத்துக்காக, இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை தெரிவு செய்து முடித்தால் உங்களுடைய வாழ்க்கை அது சிறந்ததாக அமையும் என்று சொல்லி காட்டுகிறார்.
அழகை பார்த்து மாத்திரம் முடிக்கிறார்கள். மார்க்கம் இருக்கிறதா, சொத்து இருக்கிறதா, நல்ல குடும்பமா, ஒன்றும் வேண்டாம், அழகான ஒரு பெண். நடக்குதா இல்லையா சகோதரர்களே? தாராளமாக. எனவே மார்க்கப்பற்றோடு ஏழைய காரணங்கள் இருந்தால் அது சிறப்பு இல்லை என்று சொல்லவில்லை. முதலாவதாக பார்க்க வேண்டும், அவரிடத்திலே மார்க்கம் இருக்கிறதா. ஏன் அவள் 5 நேரம் தொழக்கூடிய பெண்ணாக, மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த பெண் வாழ்ந்துவிட்டால் இந்த மனிதன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்வார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கை என்பது அதை இஸ்லாமிய அடிப்படையில் அமைப்பது என்பது அது சாதாரண ஒரு விடயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பார்க்கின்றோம். நபி அவர்கள் ஒரு சுன்னத்தான தொழுகையை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு ஆணுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை செய்வானாக. நபி அவர்கள் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். புகாரியிலே பதியப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஆணுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை செய்வானாக. அந்த ஆண் யார் தெரியுமா? காம மினல் லைலி ஃபஸல்லா, இரவிலே எழுந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறான். எல்லோருமே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரவிலே கொஞ்ச நேரம் முன்னாக எழுந்து அல்லாஹ்வுக்காக தொழக்கூடிய ஒரு ஆணாக இருந்து கொண்டிருக்கிறான், ஒரு கணவனாக இருக்கிறான், ஒரு தந்தையாக இருக்கின்றான். அவனுக்கு மாத்திரமல்ல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த காரணம் மாத்திரமல்ல, தொழக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சும்மா ஐகல இன் ரகஹு ஃபஸல்லத், அவன் தொழுவது மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவியையும் எழுப்பி, தன்னுடைய மனைவியையும் விழிப்பு காட்டி, தன் மனைவியையும் தொழ வைக்கின்றான். அவளும் தொழுகிறாள், கணவனும் தொழுகிறான், மனைவியும் தொழுகிறாள். எந்த நேரத்தில்? எல்லோரும் தூங்கக்கூடிய தஹஜ்ஜுடைய நேரத்தில். சிரமமா சகோதரர்களே, சிரமமா சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். உதாரணத்துக்கு நாங்கள் சிந்தித்தால் எங்களுக்கு அது சிரமமான காரியம் அல்ல. எங்களுடைய பதிவுடைய நேரத்தை நாங்கள் அவதானித்தால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக நேரம் மாறிக்கொண்டிருக்கிறது. சில நாட்களில் நாங்கள் ஃபஜ்ருடைய நேரம் இங்கே துபையிலே தமாமை பொறுத்த மட்டில் சுமாராக 4 மணிக்கு வருகிறது வைத்துக் கொள்வோம். இன்னும் ஒரு சீசனில் இப்பொழுது 5 மணிக்கு தான் ஃபஜ்ருடைய நேரம். நாங்கள் தூங்கக்கூடிய நேரம் 4 மணிக்கு வருகின்ற பொழுதும் எங்களுடைய ஷெட்யூல் 11 மணிக்கு தூங்குவதாக இருந்தால் 5 மணிக்கு வந்தாலும் 11 மணிக்கு தான் தூங்குகிறோம். அதுல வித்தியாசம் கிடையாது. யாராவது சொல்வதா இப்பொழுது அதாவது ஃபஜ்ருடைய நேரம் பிந்திர நேரமாக இருக்கிறது, நம்ம 12 மணிக்கு தூங்குவோம் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? காலையிலே வேலைக்கு போக வேண்டிய வளமையான நேரம் இருக்கிறது. எனவே தூங்கக்கூடிய நேரத்தை நாங்கள் வளமையா ஒரு நேரம் வைத்திருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு 10-20 நிமிஷம் வித்தியாசம் வளமையாக வரும். ஆனால் தூங்கக்கூடிய நேரத்தை நாங்கள் அதிகப்படுத்துகிறோமே தவிர குறைந்தபட்சம் இந்த பிந்திர நேரத்திலே எங்களுக்கு ஃபஜ்ருடைய நேரம் வருகிறது, ஒரு காமன் நேரம் முன்னதாக எழுந்து தொழுவோம் என்று நினைக்கின்றோமா? அது நடப்பதில்லை. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் முயற்சி செய்தால், நாங்கள் அதை விரும்பினால், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்காக ரஹ்மத்து செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக பிரார்த்திக்கிறார்கள் என்பதை உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அது எங்களுக்கு சிரமமாக இருக்க மாட்டார். கணவனும் மனைவியும் தொழுகிறார்கள். நபி அவர்கள் அந்த வார்த்தையோடு முடிக்கவில்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன் அபத் நவஹ வஜ்ஹா அல்மா ஃபி வஜ்ஹில் மா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த பெண்ணை அந்த மனைவியை எழுப்பாட்டி விடுகிறார். இந்த கணவன் தொழுதுவிட்டு பெண்ணை தட்டி எழுப்பாட்டி விடுகின்ற பொழுது அந்த பெண் அப்படியே டயர்டிலே அல்லது கஷ்டத்திலே அவள் மறுத்து விடுகின்றார், எழும்பவில்லை. இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கணவன் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தண்ணீரை எடுத்து தெளிக்கிறார். மனைவியுடைய மேனியில் தண்ணீரை எடுத்து அந்த பெண்ணின் மீது தெளித்து இப்படியாக நடந்து கொண்டால் அந்த ஆணுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்து செய்வானாக என்று சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது கேள்வி வரும், பெண் தெளித்தால், மனைவி கணவனுக்கு தெளித்தால்
அப்படியும் ஒரு கேள்வி வரும் அல்லவா? ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு இம்ராஅத்தன், அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ரஹ்மத் செய்வானாக. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை தொடர்ந்து சொல்கிறார்கள், காமத் மினல் லைலி ஃபஸல்லத், அவள் முதலில் எழுந்து தொழுகிறாள், பெண்மணி முதலில் எழுந்து தொழுகிறாள். சும்ம ஐகத் ஜௌஜஹா ஃபஸல்லா, அதற்கு பின்னால் தன் கணவனை எழுப்பி தொழ வைக்கின்றாள், அந்த கணவன் எழுந்து தொழுகிறான். فإن أبى نضحت في وجه الماء فإن أبى نضحت في وجه الماء. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த கணவன் மறுத்த பொழுது, எழும்ப முடியாது என்று சொன்ன பொழுது, அவன் தூக்கத்திலே அப்படி இப்படி இருக்கின்ற பொழுது அந்த பெண்மணி தண்ணீரை தெளிக்கின்றாள். அப்படி தெளித்தால் அதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்மணிக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, இன்றைக்கு நிலவரம் சில இடங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். தண்ணீரை தெளிக்க போய் வேறு பிரச்சனைகள் வந்து விடக்கூடாது. சில இடங்களிலே தெரியும், கணவனுக்கு தண்ணீரை தெளித்தால் அவர் சிங்கமாக பாய்ந்து விடுவார். அப்படியான கணவனாக இருக்கக்கூடாது. அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன்மார்களுக்கு பெண்கள் விஷயத்திலே எப்படி நடக்க வேண்டும், இஸ்லாமிய சூழலுடைய பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிலே சிறந்தவன் யார் தெரியுமா? உங்களில் மனிதர்களில் சிறந்தவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் நல்லவனாக இருக்க வேண்டும். தொழுகையிலே நல்லா இருக்கிறார், நல்லா நோன்பு பிடிக்கிறார், காலை மாலை திக்ர் செய்கிறார், அதிகமாக தர்மம் செய்கிறார், மனைவியிடத்திலே வந்துவிட்டால் சீலிப்பாயக்கூடியவராக இருந்தால் அவர் நல்லவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மனைவியை பார்த்து அன்பாக நடக்கக்கூடிய கணவனாக இருக்க வேண்டும். மனைவியும் கணவனை பார்த்து கணவனை மதித்து நடக்கக்கூடிய மனைவியாக இருக்க வேண்டும். ரெண்டையும் சொல்லியிருக்கிறார். இஸ்லாமிய சூழல் என்பதுதான், தானும் சரியாக இருக்க வேண்டும், மனைவியும் சரியாக இருக்க வேண்டும், குழந்தைகளும் சரியாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு சூழலை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் மறுமையில் அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில பெண்கள் வருகிறார்கள். சில பெண்மணிகள் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் பணத்தின் மூலமாக அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்களுடைய பணத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே அதிக நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். நாங்கள் அவர்கள் ஜிஹாதுக்கு செல்கின்ற பொழுது அவர்களுடைய குழந்தைகளை பராமரிக்கின்றோம், அவர்களுடைய வேலைகளை செய்து கொடுக்கின்றோம், எங்களுக்கு அந்த நன்மை கிடையாதா? பெண்கள் ஜிஹாதுக்கு கலந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி என்ன? நன்மையிலே அதிகமாக செல்கின்றார்கள், அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். இதுதான் சிந்தனை. நாங்கள் எப்படி கணவனும் மனைவியும் அந்த சூழலில் இருக்கின்றோமா? அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் அடுத்த வாழ்க்கைக்காக வேண்டி, உங்களுக்கு நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய அடுத்த வாழ்க்கைக்காக வேண்டி ஒவ்வொருவரும் எதை முன்கூட்டி அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்களுடைய இஸ்லாமிய சூழல், அவர்களிடத்தில் நன்மையின் பக்கம் ஆசை ஆர்வம் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் இருந்தது. சாதாரண வசதி படைத்தவர்களுக்கு மாத்திரமல்ல ஏழைகளுக்கும் இருந்தது. மார்க்கத்திலே முன்னேற வேண்டும், மார்க்கத்திலே நான் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக உலகத்திலே வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை இருந்தது. என்று எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் மார்க்கத்துடைய செயல்களை படிக்கிறார்கள். இன்று குர்ஆனை எடுத்து வாசிக்கக்கூடிய பெண்கள், குர்ஆனை எடுத்து வாசிக்கக்கூடிய ஆண்கள், மார்க்க விடயங்களை படித்து செயலாற்றக்கூடியவர்கள் எவ்வளவு குறுகியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் எங்களுடைய குடும்பத்திலே அரங்கேற்றப்படுகின்றனவா? எங்களுடைய குழந்தைகளுக்கு தெரிவிக்கப்படுகின்றனவா? எங்களுடைய குழந்தைகள் டியூஷன் கிளாஸுக்கு போகாவிட்டால் கேட்கிறார்கள், அவனை கண்டிக்கிறார்கள். ஆனால் தொழுகை இல்லாவிட்டால் எந்த தண்டனையும் கிடையாது, எந்த வார்த்தையும் தெரியாது.
இதுதான் எங்களுடைய இஸ்லாமிய சூழல். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி அவர்கள் கற்றுத்தந்த முழு கூட எத்தனை பேர்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகிறார்கள், 5 நேரம் தொழுகிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள், முஹைரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அவர்கள் போன்ற பல்வேறு சஹாபாக்கள் நபி அவர்கள் எவ்வாறு வுது செய்தார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி சென்று பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி வுது செய்கிறார்கள், வுதுவுடைய ஹதீஸை தெளிவாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வுது செய்கிறோம், எத்தனை தவறுகள் சிந்திக்கின்றோமா? படிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறதா? நாங்கள் அன்றாடம் நியூஸ் கேட்போம், நியூஸை பார்ப்போம். ஒரு வெப்சைட்ல ஒரே நியூஸ் இருக்கும், 2-3 தமிழ் வெப்சைட் இருந்தால் அது தமிழ் எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கெல்லாம் நேரம் இருக்கிறது. மார்க்கத்தை கொண்டு நாங்கள் அறிந்து அந்த மார்க்கத்தை செயலாற்ற வேண்டுமே, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை படிக்க வேண்டுமே, குர்ஆனை படிக்க வேண்டுமே, குர்ஆனை எடுத்து வாசிக்க வேண்டுமே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை நாங்கள் படிக்க வேண்டுமே என்ற அந்த ஆசைகள் எல்லாம் இன்று குறுகிக் கொண்டிருக்கிறது. அதற்கு நேரம் கிடையாது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உளுமை பார்த்த சஹாபாக்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுக்காக வேண்டி மாத்திரம் சொல்லி முடிக்கின்றனர். ரசூலுல்லாஹ்வுடைய அவர்கள் எவ்வாறு தலையை மசைக்கிறார்கள் என்பதை சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வம்ஸஹூ பிருஊசிக்கும், நீங்கள் உங்களுடைய தலைகளை நீங்கள் தடவுங்கள், தண்ணீரால் தடவுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எத்தனை சகோதரர்கள், எத்தனை சகோதரிகள் எமது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தலையின் ஒரு பகுதியை மாத்திரம் மசூஜ் செய்கிறார்கள், தலையின் ஒரு பகுதியை மாத்திரம் மசூஜ் செய்கிறார்கள், தடவுகிறார்கள் தண்ணீரால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் தலையை மசூஜ் செய்கின்ற பொழுது, நாங்கள் வுது செய்கின்ற பொழுது போய் பார்த்தோம், நபி அவர்கள் 2 கைகளை இப்படி வைப்பார்கள், அப்படியே பின் தலை வரைக்கும் கொண்டு போவார்கள், மறுபடியும் முன்னே கொண்டு வருவார்கள், ஒரு முறைதான் செய்வார்கள் என்று புகாரிலே முஸ்லிமிலே போன்ற சஹீஹான கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர்கள் செய்கிறார்கள், எத்தனை பேர்களுக்கு தெரியும்? இன்னும் சில பேர்களை பார்க்கின்றோம், பெண்களும் தலை மசூஜ் செய்கின்ற பொழுது முழு தலையையும் மசூஜ் செய்ய வேண்டும், அதுதான் நபி அவர்கள் காட்டிய முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் உலமாக்கள் ஒரு சாரார் முழு தலையையும் மசூஜ் செய்வது கட்டாய கடமை என்று சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் தலைமசூஜ் செய்தால் வுது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சொல்லியிருக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எனவே வுது நாங்கள் சரியாக செய்யாவிட்டால் எங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும். சிந்திக்கின்றோமா? நாங்கள் முஸ்லிம்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் இஸ்லாத்திலே படிக்க வேண்டிய எத்தனை செயல்கள் நாங்கள் படிக்காமல் ஏதோ சிறிய வயதிலே இருந்தே பழக்கப்பட்ட முறையிலே செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு முறை வுதுவுடைய விஷயத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வைலுல் லில் ஆகாபி ஃபின்னார், நபி அவர்கள் சொல்கிறார்கள், குதிரைக்கால்களுக்கு நரகம் உண்டாவதாக. குதிரைக்கால் பகுதி இருக்கிறதே, ஏன் சொன்னார்கள் தெரியுமா? வுது செய்கின்ற பொழுது முன்காலை மாத்திரம் கழுவிக்கொண்டு செல்வார்கள் சில பேர், பின்காலை பற்றி கவனவீனமாக இருப்பார்கள். அப்படியான வுதுவாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த பகுதி பின்னால் நரகத்திலே உள்ள பகுதி. சிந்திக்கிறோமா? வுதுவை மாத்திரம் கூட படிப்பதற்கு, அதை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு பல மணி நேரங்கள் தேவைப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா எப்படி இருந்தது வுதுவிலே படிக்க வேண்டும் சகோதரர்கள். எல்லாமே பயான் அவசியம் கிடையாது, எல்லாமே படிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்தால் இன்று ஒவ்வொரு பாஷைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் தேவையா விவரிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்ப சூழல், அவர்கள் உலகத்திலே மிகவும் ஏழையாக வாழ்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், உலகத்திலே சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கையாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் இறுதி எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருப்பான். நபி அவர்களுக்கு உஹது மலையை கூட தங்கமாக அல்லாஹ் மாற்றி கொடுத்திருப்பான், தேவையாக இருந்தார்.
நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே ஈவின் இறக்கைக்கு கூட அந்த அளவுக்கு கூட மதிப்பு கிடையாது. மதிப்பு இருந்தால் இந்த பூமியிலே அல்லாஹ்வின் பூமிக்கு மேலால் அல்லாஹ்வின் வானத்துக்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காபிர்களுக்கு ஒரு சொட்டு நீரை கூட அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான் என்று சொல்லி காட்டினார். சுப்ஹானல்லாஹ். இந்த வாழ்க்கை கட்டுப்பாடான வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு. பாருங்கள், அந்நியர்கள் மாற்று மதத்தவர்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள், மிருகங்களை போன்று வாழ்கிறார்கள், பாவங்களை செய்துவிட்டு பகிரங்கப்படுத்துகிறார்கள், நிம்மதி அடைகிறார்கள் பாவங்களிலே, குடும்பமே பாவத்திலே மூழ்கி கிடக்கின்றன. ஆனால் இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால் சிந்தித்து வாழ வேண்டும், மார்க்க அடிப்படையிலே வாழ வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. சில ஏழைகள் மக்காவிலே இருந்து அவர்கள் மதீனாவுக்கு சென்றவர்கள், சஹாபாக்கள், வாய்ப்பும் வசதியும் குறைந்தவர்கள் சிந்திக்கிறார்கள். ஏழைகள் கூடி சிந்திக்கிறார்கள். என்ன சிந்தனை? மதீனா வாசியிலே இருக்கக்கூடிய, மதீனா வாசியாக இருக்கக்கூடிய அந்த அன்சாரிகள் பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு செல்வம் இல்லையே, இந்த சிந்தனையா? இல்லை, இது நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை. அயல் வீட்டுக்காரர் கொஞ்சம் 2 மாடி வீடு கட்டிவிட்டால், அவர் கொஞ்சம் முன்னேறிவிட்டால் எங்களுடைய சிந்தனை படும், நானும் அப்படி முன்னேற வேண்டும். அவர் 2 வாகனம் வச்சிருந்தால் எனக்கும் 2 வாகனம் 3 வாகனம் தேவை என்று நாங்கள் சிந்திப்போம். ஒரு பிசினஸா அதை கூட்டுவதற்கான முயற்சியை செய்வோம். அந்த ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் ஒரு முறைப்பாட்டை சொல்கிறார். என்ன முறைப்பாடு? அல்லாஹ்வின் தூதரே, இங்கே மதீனாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சஹாபாக்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வசதியை கொடுத்திருக்கிறான். நாங்களும் தொழுகிறோம், அவர்களும் தொழுகிறார்கள். நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். அவர்கள் வசதியின் மூலம் அதிகமாக தர்மம் செய்து அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்து அதிக நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த பாக்கியம் இழந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோமே, எங்களுக்கு என்ன தீர்வு? ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள் சஹாபாக்கள். எங்கே சிந்தனை? நன்மையிலே மேலோங்கி விட்டார்கள், நாங்கள் கீழே இருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், சிந்தனையை பாருங்கள் சகோதரர்கள். ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சகோதரர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலத்து வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது, சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கிறது? நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், நீங்கள் தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33 முறை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று 34 முறை அல்லது 33 முறை சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரை நபி அவர்கள் இந்த தொழுகைக்கு பின்னால் வரக்கூடிய இந்த திக்ர்களை ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் இதை கடைபிடித்து வந்தால் அந்த செல்வந்தர்களுடைய நிலையை நீங்கள் போய் அடைந்து கொள்வீர்கள். சுப்ஹானல்லாஹ். தொழுகைக்கு பின்னால் நாங்களும் ஓதுகிறோம், நாங்களும் எல்லோரும் போட்டு ஓதுகிறார்கள். என்ன வேகம்? அந்த வேகத்துக்கு கணக்கு கிடையாது. 180, 200, 210 அங்கே கேமரா படுதா ஒன்றும் இல்லை. எப்படி விரலை கூட மடிப்பதற்கு இவருக்கு நேரம் கிடையாது. இந்த சுப்ஹானல்லாஹ் 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 யாராவது ஓதுதா? இல்ல. எப்படி ஓதுவ? சுபா 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 இதுதான் ஓது. இவருக்கு நன்மை எத்தனை? 0. இதுக்கு நன்மை இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ் இதுதான் திக்ர், இதுதான் ரசூலுல்லாஹ் படித்துக் கொடுக்கிறார்கள். அந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறோம், ஓதுகிறோம், ஆனால் ரசூலுல்லாஹ் படித்து தந்த முறையிலே ஓதுவதில்லை. அந்த சஹாபாக்கள் ஓதுகிறார்கள். அந்த சஹாபாக்கள் அந்த மஜ்லிஸிலே பள்ளிவாசலிலே தொழுதுவிட்டு உட்கார்ந்து ஓதுகிறார்கள். செல்வந்தர்கள் பார்க்கிறார்கள், இது என்ன வளமைக்கு மாற்றமா புதிய ஒரு விஷயம் நடக்கிறது? கேட்கிறார்கள். சஹாபாக்களை அப்படியே செய்தி பரவுகிறது. ஏழைகள் போய் முறைப்பட்டார்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே. நபி அவர்கள் தொழுகைக்கு பின்னால் இவர்களுக்கு இந்த திக்ர்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல, அந்த வசதி படைத்த சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களும் உட்கார்ந்தார்கள், நாங்களும் ஓதிவிட்டுத்தான் செல்வோம். போட்டி.
பொறாமை எங்கே வந்தது? சொத்திலே அல்ல, வாகனத்திலே அல்ல, செல்வத்திலே அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுத்த அந்த திக்ரை நானும் ஓத வேண்டும், அதன் மூலம் அதிகமான நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அந்த சஹாபாக்கள் உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறார். மறுபடியும் அந்த ஏழை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏழைகளுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் இந்த திக்ரை, நாங்கள் ஓதிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த வசதி படைத்த சஹாபாக்கள் ஓதுகிறார்கள். இது என்ன நியாயம் சொல்லலாம்? பொறாமை வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வெகுமதி, அல்லாஹ்வுடைய சிறப்பு என்று அவர்களை அப்படியே ஆறுதல் படுத்தி சொல்ல அனுப்பி வைக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எந்த அளவுக்கு மார்க்கத்துடைய விஷயங்களை கடைபிடிப்பதிலே போட்டி போடுகிறோம், மார்க்கத்தை அறிகிறோம், எங்களிடத்தில் அந்த சிந்தனை இருக்கிறதா? மார்க்கத்துக்கு முரணானவைகள் எத்தனையோ இருந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தைமார்கள், கணவன்மார்கள் மார்க்கத்தை சரியாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். தான் மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்திலே அந்த மார்க்கம் சரியாக நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். மார்க்க சூழலை உருவாக்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வந்தவர்கள் அல்ல. நாங்கள் நிம்மதியாக உலகத்திலே வாழலாம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படுகின்ற நேரத்தில் எனக்கு தொழில் தான் பெரியது, என்னுடைய குடும்பம் தான் பெரியது, இந்த உலக வாழ்க்கை தான் பெரியது என்று நாம் இருந்துவிட்டு கிடைக்கிற நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடாது. ஒரு ஆணை பொறுத்த மட்டில் நல்லா சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆண் பருவ வயதை அடைந்து விட்டால் அவன் மரணிக்கும் வரைக்கும் அவனுடைய உடம்பிலே உயிர் இருக்கும் காலமெல்லாம் அவனுக்கு புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு நேர தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்க வேண்டும். கால்கைகள் உடைக்கப்பட்டு அவன் ஆக்சிடென்ட் ஆகி அங்கே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாலும் அவனுக்கும் தொழக்கூடிய ஒரு முறையை இஸ்லாம் சொல்லித்தான் கொடுத்திருக்கிறது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய முறைகளை தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக வாழ்ந்தார். இன்று அல்லாஹ் எங்களுக்கு வசதிகளை தந்திருக்கிறார். இஸ்லாமிய சூழலை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு தடையாக பல்வேறு வசதிகள் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வசதிகளை அனுபவிப்பதன் காரணமாக, அந்த வசதிகளோடு நாங்கள் வாழ்வதன் காரணமாக மார்க்க சூழல்களை உருவாக்குவது எங்களுக்கு கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தினம் வெயில் நேரமாக இருக்கிறது. அந்த வெயில் நேரத்தில் அவர்கள் வீட்டில் இருந்து கொள்ள முடியாத கடுமையான பசி வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அபூபக்கர் அவர்களே, நீங்கள் எதற்காக இந்த நேரத்தில் வந்திருக்கீர்கள்? கடுமையான வெயில், வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, காரணம் சொல்லவில்லை, ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இருந்து விட்டார்கள். ஏன் வாயினால் சொல்வதற்கு வெட்கம் இருந்திருக்கும். அபூபக்கர் அதையும் பேசவில்லை. கொஞ்ச நேரத்தில் பார்க்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் யார் சகோதரர்களே? இஸ்லாமிய ஆட்சி புரிந்த கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஈமானை ஒரு தராசிலையும், தாசில் ஒரு தடியிலே ஒரு பட்டிலையும், அடுத்த தட்டிலே இந்த அபூபக்கரின் ஈமானை நிறுத்தி பார்த்தால் அந்த அபூபக்கருடைய ஈமான் தான் கனமாக இருக்கும் என்று சொன்னார்களே. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையிலே ஷைத்தான் உமர் தான் சென்று விட்டால் அடுத்த பாதையிலே ஷைத்தான் வரமாட்டான் என்று சொன்னார்கள். சுவர்க்கத்தின் ஒரு மாளிகையை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். அது யாருக்கு கேட்கப்பட்ட நேரத்தில் அது உமருக்குரியது என்று சொல்லி காட்டினார்கள் ரசூலுல்லாஹ்.
உலகத்திலேயே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சாப் அந்த வெயில் நேரத்தில் ஒன்று சேர்க்கிறார்கள். உமர் எல்லாம் வந்த பொழுது ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், உமரே என்ன காரணத்துக்காக வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறீர்கள்? உமர்கள் எல்லாம் அவர்கள் வாய்விட்டு சொல்லிவிட்டார்கள், யார் சொல்லலாம், தாங்க முடியாத பசி, அதுதான் வீட்டை விட்டு வந்தேன். வீட்டை விட்டு வெளியே வருவதற்கான காரணம் தாங்க முடியாத பசி. சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, எப்பொழுதாவது ஒரு நாள் தாங்க முடியாத பசி வீட்டில் ஒன்றுமே இல்லை என்று இருப்போமா? மாதத்துக்கு தான் கடை மூடினாலும் சாமான் இருக்கிற வீட்டில் இஷ்டம் வாழ்கிறோம். அப்படி வாழ்க்கை தவறு கிடையாது, தவறுன்னு சொல்லவில்லை. எங்களுடைய நிலை அப்படித்தான், நாங்கள் அப்படித்தான் வாழ்கிறோம். அல்ல எங்களுக்கு சாதாரணமாக அல்ல, எங்களுக்கு ஏராளமான வசதி வாய்ப்புகளை எல்லாம் தந்திருக்கிறார். வீட்டிலே எந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் தேவையான முறையில் சாப்பிடுவதற்கு ஸ்டாக் பண்ணி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு நிறைய வசதியை தந்திருக்கிறார். ஆனால் அந்த வசதி தான் வெற்றி கிடையாது. அந்த 3 சஹாபாக்களும், அதாவது 2 சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அபுல் ஹைசம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியின் வீட்டுக்கு செல்கிறார்கள். அபுல் ஹைசமுடைய வீட்டுக்கு சென்று அங்கே விசாரிக்கிறார்கள். மனைவி இருக்கின்றார்கள், எங்கே கணவர்? அவர் இப்பொழுது வந்து விடுவார் என்று சொல்ல அவர்கள் நின்று கொண்டிருக்கின்ற பொழுதே அவர் வருகிறார். அபுல் ஹைசம் நபி அவர்கள் சஹாபாக்கள் 2 பேர்களையும் பார்த்து அந்த அபுல் ஹைசம் தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கின்றார். அழைத்துவிட்டு உலகத்தில் விருந்தளிக்கக்கூடியவர்களில் இன்று நான் தான் மிகச் சிறந்த விருந்து அளிக்கக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு சந்தோஷமாக வரவழைத்தார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள், அபூபக்கர் எல்லாம் இருக்கிறார்கள், உமர் எல்லாம் இருக்கிறார்கள். உடனடியாக ஈச்ச மரத்துக்கு ஏறி அவர்கள் ஈச்சப்பழங்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஆடம்பரை அடுத்து அவர்களுக்கு விருந்து போடுகிறார்கள். எல்லாமே சாப்பிட்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? அந்த 2 சஹாபாக்களையும் பார்த்து சொல்கிறார்கள், இந்த உணவை பற்றி நீங்கள் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவீர்கள். கடினமான பசி, தாங்க முடியாத பசி, வீட்டிலே எதுவும் கிடையாது, இன்னொரு வீட்டிலே போய் சாப்பிடுகின்றார்கள், வேறு வழி இல்லாமல் அந்த சாப்பாட்டுக்கு மறுமையிலே விசாரணை இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு, நாங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்கள், சுப்ஹானல்லாஹ், மறுமையில் ஒவ்வொன்றுக்கும் விசாரணை இருக்கிறது. ஏதோ வழியிலே சம்பாதிக்கின்றோமா? எப்படி சரி கிடைக்கிறதை கொண்டு நானும் என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் திருப்தியாக வாழ்கிறோமா? அல்லாஹ்விடத்திலே குற்றமாக இருந்தால் எங்களுடைய சம்பாத்தியம் நாங்கள் சுவர்க்கத்துக்கு செல்ல முடியாது, தடை செய்யப்படும் சோதரர்களே. இன்று சில பேர்கள் இருக்கிறார்கள், வட்டி வியாபாரம், அவர்களுடைய வியாபாரமே வட்டி. முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், இஸ்லாமிய சட்டத்தை மீறக்கூடிய ஏமாற்று வியாபாரம் செய்கிறார்கள், பொய்யை சொல்கிறார்கள், தெளிவாக பொய்யை சொல்கிறார்கள், பொய் சத்தியம் சொல்கிறார்கள், கஃபீலை ஏமாற்றுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வழிகளிலே சம்பாதிப்போம் என்றால், இந்த வழிகளில் தேடக்கூடிய எங்களுடைய சொத்து செல்வங்களாக இருந்தால், நாங்கள் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிவோமோ அதற்கு பின்னால் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் கவலை கொடுக்கிற ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய சம்பாத்தியங்கள் எங்களுடைய எப்படி இருக்க வேண்டும், அதை ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாமிய குடும்பத்தில் மனைவி கூட கணவன் கொண்டு வரக்கூடிய செல்வங்கள், உணவுகள் தெளிவாக அவளுக்கு தெரியும் என்றால் இது ஹலாலான முறையில் அல்ல, ஹராமான மாற்று வழிகளிலே கொண்டு வந்து தருகிறார் என்றால் மனைவி அதை சாப்பிடக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய குடும்பம். குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. மார்க்கத்துக்கு முரணான விடயங்களில் ஈடுபட்டு பொய்களை சொல்லி, பொய் சத்தியங்கள் சொல்லி ஒரு கணவன் கொண்டு வந்து கொடுக்கிறானா, இஸ்லாமிய சூழலாக இருந்தால், மனைவியிடத்தில் இஸ்லாம் இருந்தால் அந்த மனைவி நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இது வேண்டாம் என்று தடுக்க வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான இஸ்லாமிய குடும்ப சூழலை தான் அன்று உருவாக்கி வைத்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாஜி அலன் நாஸி ஜமான், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும்,
யத்தி அலன்னாஸ் ஜமான், அந்த காலத்திலே மனிதர்கள் எப்படி தெரியுமா வாழ்வார்கள்? லா யுபாலில் மர்உ மா அஹத அமினல் ஹலால் அம் மினல் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதர்கள் தாங்கள் சம்பாதிக்கக்கூடியவைகளை, தாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவைகளை அது ஹலாலா ஹராமா என்பதை பற்றி பொருட்படுத்தாமல் நடந்து கொள்வார்கள். அதை பற்றி டோங்கியா எந்த சிந்தனையும் கிடையாது. எப்படியோ பணம் சம்பாதித்தால் ஓகே, எப்படியோ நிம்மதியாக வாழ்ந்து விட்டால் சரி, இதுதான் வாழ்க்கை. இப்படி நினைக்கக்கூடிய ஒரு காலம் பின்னால் உருவாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாலே சொல்லி வைத்தார். இன்று அந்த நிலைதான். போட்டுக்கொண்டு எப்படியோ ஏதாவது வந்து சேர்ந்து விட்டால் சரி, கைக்கு கிடைக்கக்கூடிய எந்த வழியும் பரவாயில்லை. முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியாவிலே ஒரு பணப்பை விருந்து விட்டால் அடுத்த நாளைக்கு பார்த்தால் இருக்குமா? அதை காண்பிக்கிறார். அரை மணி நேரத்துக்குள், அடுத்த நாள்ல ஒரு 10 நிமிடத்துக்குள்ளால் அது சுரண்டப்பட்டு விடுவார். எத்தனை தவறுகள்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒரு அடிமை வேலை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு அடிமையாக இருக்கின்றார். அவனுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வேலை செய்வதற்காக வேண்டிய அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த அடிமை வேலை செய்துவிட்டு வருகின்ற போது ஏதாவது கொண்டு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து விடுவார். இது அவனுடைய வழக்கம். அந்த ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அந்த பையன் வந்து, அந்த அடிமை வந்து ஏதோ ஒன்றை கொடுக்கின்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடும் பசியிலே இருக்கிறார்கள். அது உணவு பண்டமாக இருந்தது. எடுத்து சாப்பிட்டு விடுகிறார். சாப்பிட்ட பொழுது அந்த அடிமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கின்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கின்றான், நீங்கள் வளமையாக ஏதாவது கொண்டு வந்து தந்தால் இதை எப்படி பெற்றாய், எங்கிருந்து கிடைத்தது எல்லாம் விசாரிப்பீர்கள். இன்று விசாரிக்காமல் அவசரமாக சாப்பிட்டு விட்டீர்களே என்று கேட்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், எங்கிருந்து பெற்றாய்? அவன் சொல்கிறான், நான் ஆரம்பத்திலே சாஸ்திரம் செய்யக்கூடியதாக, சாஸ்திரம் பார்ப்பார்களே, இந்த வேலையிலே ஈடுபடக்கூடிய இருந்தேன். அந்த நேரத்தில் அதற்குரிய ஒரு கூலியாக கிடைக்கப்பட்டதுதான் அந்த பணத்திலே கிடைத்த உணவுதான் இந்த உணவு என்று சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியாமல் சாப்பிட்டு விட்டேன், அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று விட்டார்களா? இல்லை, 2 விரல்களை வாய்க்குள்ளே போட்டு வாந்தியாக கக்குகிறார்கள். ஹராமான உணவு என் உடம்புக்குள்ளே சேரக்கூடாது, என் இரத்தத்தோடு கலக்கப்படக்கூடாது. இந்த பூமியிலே வாழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியாராக வாழ வேண்டும் என்பதை விரும்பினார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு எந்த அளவுக்கு பேணுதல் இருக்கிறது? மார்க்க விஷயங்களை பேண வேண்டும், மார்க்க விஷயங்களை நாங்கள் நினைக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். அந்த விஷயத்தில் எங்களிடத்திலே நல்ல முறைகளிலே நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நாம் சிந்திக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகள். நாங்கள் இஸ்லாமிய சூழலை அமைத்துக் கொள்வதாக இருந்தால் கணவன் மனைவி மாத்திரமல்ல, குழந்தைகளையும் இஸ்லாமிய சூழலை வாழ வைக்க வேண்டும். குழந்தைகள் சிறிய வயதிலே இருந்து மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக அவர்களை வளர்க்க வேண்டும். நபி அவர்களுடைய ஹதீஸ்கள் தெளிவாக எத்தனையோ ஹதீஸ்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. சின்ன வயதிலேயே ஒழுக்கம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்ன வயதிலேயே தாயும் தந்தையும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை படித்துக் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துடைய பெயர்கள் கூட, அவர்களுடைய குழந்தைகளுடைய பெயர்கள் கூட எங்களுடைய சிறிய பிள்ளைகளுக்கு கேட்டால் தெரியாது. ஆனால் சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு இந்தியன் டீம்ல யார் யார் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கன் டீம்ல யாரு கேப்டன் கேட்டால் மாஷா அல்லாஹ் நல்லா சொல்லுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங், யார் செகண்ட் பேட்டிங், யார் கோல் பண்றாரு எல்லாம் நல்லா தெரியும். வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஆனா
பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மஹல்லால எத்தனை பேரு அவர்கள் யார் திருமணம் முடித்தாங்க கேட்டு பார்த்தால் அவர் தலையை சொல்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு மஹல்லால இருந்தாங்கன்னு கூட தெரியாது. இதுதான் எங்களுடைய இஸ்லாமிய குடும்பம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? யூதர்களும் அதாவது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய வரையறையை விட்டு தூரமாகக்கூடிய அத்தனை கண்டுபிடிப்புகளையும் எங்களுக்கு கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, எங்கள் வீடுகளிலே கொண்டு வந்து வைத்து தந்துவிட்டார்கள். நீங்கள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு வேறு வழிகளில் எப்படி போக வேண்டுமோ அந்த வழிகள் எல்லாம் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களை ஷைத்தான் ஏமாற்றி வைத்திருக்கிறான். எப்படி தெரியுமா? நான் இஸ்லாமிய பெயரோடு இருக்கிறேன், நான் 5 நேரம் தொழுகிறேன், நான் மாஷா அல்லாஹ் ஒரு முஸ்லிம். இதுதான் இஸ்லாமா? 5 நேரம் தொழுது விட்டால் இஸ்லாமா? இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே இஸ்லாத்தை பற்றி எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாமிய சூழலில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எல்லா விஷயத்திலையும் வர வேண்டும். என்று ஒரு சின்ன பிள்ளையை எடுத்து பார்த்தால் அவருக்கு சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்வதற்கு காட்டிக் கொடுப்பதில்லை. வீசக்கூடிய பெப்சி டின்னை எடுத்து இடதுகையால் குடிக்கிறோம். ஆண்களும் தான், சிறுவர்களும் தான், பெண்களும் தான். கொஞ்ச நேரத்திலே வீசி எடுத்துக்கிறோம். அதை கூட என்ன செய்கிறார்கள்? வலதுகையால் குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை எப்படி அமைத்தார்கள்? வலதை பின்பற்றுவதை பார்த்தால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவாறுவதிலேயும் செருப்பு அணிவதிலேயும் வலதை பின்பற்றுவதை பார்த்துவிட்டால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சொல்லி காட்டுகிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறதா என்ன? வலதை பின்பற்றுவதை ஒரு பொழுதும் அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள். அதுதான் ஆச்சரியம். நாங்கள் எப்போது வலதை போடுவோம்? வலது செருப்பு முன்னுக்கு இருந்தால் வலது பெஸ்டி போடுவோம், இடது செருப்பு முன்னா இருந்தால் அதை பெஸ்டி போடுவோம். தூரமாகிவிட்டது, பள்ளிவாசலுக்கு போனோம், கொஞ்சம் தூரத்தில் வலது செருப்பு இருக்கிறது, முன்னால் இருக்கிற இடது செருப்பா அதைத்தான் முதலாக போடுவோம். நபி அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ஜுடைய பாடத்திலே புகாரிலே ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவர் ஹஜ்ஜுடைய நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? ஹஜ்ஜை முடித்ததற்கு பின்னால் தலையை வலித்து விடுகிறார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், சகோதரரே, முதலாவதாக வலது பக்கத்தை வலியுங்கள். தலை வலிக்கின்ற பொழுதும் நபி அவர்கள் வலதை பின்பற்றக்கூடிய முறையை கடைபிடித்தார்கள். இஸ்லாமிய சூழலாக இருக்கின்ற நாங்கள் கடைபிடிக்கின்றோமா? செருப்பு அணிகிறோம், சொக்ஸ் அணிகிறோம், எங்களுடைய ஆடைகளை அணிகிறோம். முதலாவது வலதை பின்பற்ற வேண்டும், வலதைத்தான் போட வேண்டும் என்று கடைபிடிக்கின்றோமா? நல்ல விஷயங்கள் ரசூலுல்லாஹ் வலதை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலே தலைவாரக்கூடிய நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் தலைவாரக்கூடியவர்கள் தலைவாருகின்ற பொழுது முதலாவதாக வலதைத்தான் அவர்கள் தலையை வார வேண்டும். இது இஸ்லாம் ரசூலுல்லாஹ் எடுத்துக் கொடுத்த சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு கூட இஸ்லாமிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். சின்ன சின்ன விஷயங்கள். இஸ்லாமிய சூழலை உருவாக்குவது அப்படித்தான், ஒன்றென்று செய்வதல்ல. மார்க்கத்திலே இருக்கின்ற சுன்னாக்களை படித்து நாங்கள் எல்லாம் தௌஹீத் சிந்தனை உள்ளவர்கள், நாங்கள் எல்லாம் மார்க்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். கூட்டு துஆ ஓத மாட்டோம், நாங்கள் குனூத் ஓத மாட்டோம். இவைகள் எல்லாம் மார்க்கத்திலே இல்லாத விஷயங்கள். மௌலிதுகளை கலந்து கொள்ள மாட்டோம், ரபீஉல் அவ்வல் மாத கொண்டாட்டங்களிலே கலந்து கொள்ள மாட்டோம். இவைகள் மாத்திரம் தான் மார்க்கமா? இந்த விதத்துகளை மாத்திரம் நாங்கள் தவறு விட்டால் எங்களிடத்தில் இஸ்லாம் பூர்ணமாகிவிட்டதா? இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் எங்கே? தொழுகை முடித்த உடனே எழுப்பி ஓடுவதுதான் சுன்னாவா? கூட்டு துஆ ஓதுவது பித்ஆ இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அங்கே எத்தனையோ சுன்னாக்கள் கொண்டிருக்கின்றன. நாங்கள் அந்த விதத்துகளையும் தவிர்த்து கொள்கிறோம், சுன்னாக்களையும் தவிர்த்து கொள்கிறோம். எங்கே இஸ்லாம்? பெண்கள் தொழுதுவிட்டால் உட்கார்ந்து நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆக்களை ஓதுகிறார்களா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
ஒருவர் தொழுகைக்கு பின்னால் 5 நேர தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி ஓதி வருகிறார். அது பெண்ணுக்கும் ஆணுக்கும் எல்லாருக்கும் சொந்தமானது. ஆயத்துல் குர்சி ஓதி வரக்கூடிய ஒரு பெண்ணாக அல்லது ஒரு ஆணாக இருந்தால் எந்த சிறப்பு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? சாதாரண சிறப்பா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையிலே திரையாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அவருடைய மரணம் தான் என்று சொன்னார்கள். மௌத்தாகிவிட்டால் சுவர்க்கம். எவ்வளவு சிறப்பு சோதரர்களே! சின்ன ஒரு வார்த்தை, ஆயத்துல் குர்சி ஓதுவது நடைமுறையில் இருக்கிறதா? எத்தனை பெண்கள் ஓதுகிறார்கள், எத்தனை ஆண்கள் ஓதுகிறார்கள்? எனவே சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை படித்து கடைபிடிப்பதுதான் எங்களுடைய இஸ்லாமிய சூழலை நாங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு முறையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சிறிய ஒரு குழந்தை வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு தட்டத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் உணவு பதார்த்தங்கள் இருக்கின்றன, சாப்பாட்டு சாமான்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தை என்ன செய்கிறார்? அங்கே எடுத்து சாப்பிடுகிறார், இங்கே எடுத்து சாப்பிடுகிறார், ஒவ்வொரு பக்கத்தாலும் எடுத்து சாப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை எந்த அளவுக்கு அழகான முறையிலே அறிவுறுத்துகிறார். குழந்தையை பார்த்து ஒரே அடியாக தட்டவில்லை. நாங்கள் என்ன செய்வோம்? பாப்பா வீட்டு பக்கத்துல இருந்து அங்கே கை போட்டால் ஒரு அடி மகனுக்கு. தொழுகையில ஏதாவது கொஞ்சம் ஒரு நேரத்தில் மகனை கூட்டி பேசி அவரை கொஞ்சம் அங்கே திரும்புறாரு என்றால் கொஞ்சம் கிள்ளி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இப்படி செய்யுது, இரக்கமாக அன்பாக நல்ல முறைகளை பேணி அந்த குழந்தைகளுடைய உணர்வை பாதிக்காமல் தான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை செய்த ஒரு செயலை மாத்திரம் கற்றுக் கொடுக்கவில்லை. நபி அவர்கள் அந்த நேரத்தில் பேண வேண்டிய பல்வேறு சுன்னாக்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். யாரெல்லாம் சிறுவரை நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார்கள், பிஸ்மில்லா சொல்வீராக, சம்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்வீராக. சில பேர் சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லா மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீ சாப்பிடு. நாங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுக்கின்றோம், அந்த குழந்தை வாயிலை போடுவதற்கு முன்னால் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள் குழந்தையே, முதலாவது பிஸ்மில்லா சொல்லுங்கள், சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைகள். அந்த குழந்தைகள் மறுமையிலே எங்களுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் இரண்டாவதாக சொல்கிறார்கள், வகுல் பியமீனி, சிறுவரே உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிட வேண்டும். அந்த குழந்தை வலது கரத்தால் சாப்பிட்டாரா இடது கரத்தால் சாப்பிட்டாரா என்று ஹதீஸில் வரவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது சாப்பாடு மாத்திரமல்ல, எப்பொழுதுமே எங்களுக்கு அதுதான் கடமை. எங்களுக்கு வாஜிப், சில உலமாக்கள் அதை வாஜிப் என்று சொல்லியிருக்கிறார்கள். சாப்பிடுகின்ற பொழுது வலது கரத்தை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவது எங்களுக்கு கடமை என்று சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார்கள், நீங்கள் வலது கரத்தால் சாப்பிடுங்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், வக்குல் மிம்மா யலி, உங்களுக்கு முன்னால் இருப்பதை கொண்டு சாப்பிடுங்கள் சிறுவரே. அங்கு இங்கெல்லாம் கையை போட்டு சாப்பிடாமல் உங்களுக்கு முன்னால் இருப்பதை சாப்பிடுங்கள். எந்த அளவுக்கு அழகான போதனை, அன்பான போதனை. குழந்தைகளை அப்படித்தான் வளர்க்க வேண்டும். இரக்கமாக நல்ல வார்த்தைகளை கொண்டு எடுத்த எடுப்பிலே ஏற்றுவது, எடுத்த எடுப்பிலே அடிப்பது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. தவறு செய்துவிட்டால் உடனடியாக அடித்து பயமுறுத்தி முரட்டி பார்த்து ரசூலுல்லாஹ் இப்படி செய்யவில்லை. நபி அவர்கள் ஒரு நாள் தினம் குத்துபா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். குத்துபா ஓதிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சிவப்பு நிற விடவையை எடுத்துக்கொண்டு அணிந்தவர்களாக, ஒரு போர்வையை அணிந்தவர்களாக கீழே ஹசன் ஹுசைன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் குத்துபா கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் குத்துபா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குத்துபாவுடைய
வார்த்தைகளை நிறுத்திவிட்டு வந்து அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை பிடித்துக் கொண்டு தன்னத்திலே கொண்டு போய் வைத்துக் கொண்டு நபி அவர்கள் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறார்கள். உங்களுடைய சொத்து செல்வங்களிலேயும் உங்களுடைய குழந்தைகளிலேயும் உங்களுக்கு சோதனை இருக்கிறது என்பதை அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இரக்கமாக நடந்து கொண்டார்கள். நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை திருத்தக்கூடிய, எங்களுடைய மனைவிமார்களை நல்ல மனைவிமார்களாக ஆகக்கூடிய சிறந்த முறை அவர்களிடத்திலே சொல்லக்கூடிய போதனைகளை முறையாக சொல்ல வேண்டும். தொடர்ந்தும் அவர்கள் அதே தவறை செய்கிறார்களா, அந்த நேரத்திலே கொஞ்சம் அதை விட அதிகமான முறையை சொல்ல வேண்டும். படிப்படியாகத்தான் முன்னேற வேண்டுமே தவிர எடுத்த எடுப்புக்கு அடிப்பது, மோசமான வார்த்தைகளால் பேசுவது. சில பேர் சில வார்த்தைகளை பேசுவார்கள், கோபம் வந்துவிட்டால் அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் இந்த இடத்திலே சொல்வது பொருத்தமாக மாட்டாது. அந்த வார்த்தையுடைய அர்த்தம் தனக்குத்தானே மோசமான வார்த்தையை சொல்லிக் கொள்கிறார். அந்த குழந்தையை முறைகேடாக பெற்றவர்களை போன்று தந்தையே சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஒரு சின்ன குற்றத்துக்காக பெண்களை அநியாயமாக அடிக்கிறார்கள், ஒரு சின்ன குற்றத்துக்காக. எனவே இஸ்லாம் என்பதை வணக்கங்களை மாத்திரம் சொல்லிய மார்க்கம் அல்ல, குணத்தையும் சேர்த்து, ஒழுக்கங்களையும் சேர்த்து, சுன்னாக்களையும் சேர்த்து அனைத்து பகுதிகளையும் ஒழுங்குபடுத்திய ஒரு சிறந்த மார்க்கம் தான் இந்த இஸ்லாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே மார்க்க விஷயத்தில் நாங்கள் எப்பொழுதுமே அவைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, மார்க்க உணர்வை பெற்று எங்களுடைய முழு குடும்பமும் இஸ்லாமிய அடிப்படைகளை பேணக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் நாங்கள் தான் இந்த பூமியில் சிறந்தவர்கள். மரணிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த வானவர்கள் எங்களுக்கு நன்மாராயம் சொன்னவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கடமைகளில், அல்லாஹ்வுடைய சட்டங்களில், மார்க்க விஷயத்தில் பொதுபோக்காக இருப்போம் என்றால், என்னுடைய மனைவியிடத்திலே மார்க்கம் இல்லை, எங்களுடைய குடும்ப சூழல் மார்க்கத்தை விட்டு தூரமானதாக இருக்கிறது, என்னுடைய தௌஹீத் வாதம் அந்த நேரத்திலே பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. சகோதரர்கள், நாம் உண்மையான தௌஹீத்வாதியாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை பேணக்கூடியவர்களாக, நபி அவர்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை எங்களுக்கு கற்றுத்தந்து இருக்கின்றார்களோ அவைகளை தேடி படிக்கக்குள்ள இருக்க வேண்டும். அன்றாடம் செய்வதற்கு எத்தனையோ சுன்னாக்கள் இருக்கின்றன, அவைகளை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த ஆகப்பெரிய மூஜிதத், ஒரு அற்புதம் இந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. 1400 வருடங்களை தாண்டி இந்த குர்ஆன் இன்றைக்கும் திறந்து பார்த்தால் எவருக்கும் இல்லை விரலடிக்க முடியாத அளவுக்கு தூய்மையான சுத்தமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருமே எதுவும் பேச முடியாது. இந்த குர்ஆனிலே ஒரு தவறை கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சிறந்த இந்த குர்ஆன், ஒரு தாயுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை எப்படி மாற்றம் அடைகிறது அந்த குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. 1400 வருடங்களுக்கு முன்னால் பியோஜி டாக்டர்மார்கள் இருந்தார்களா? 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸ்கேன் மெஷின் இருந்ததா? என்ன இருந்தது சகோதரர்கள்? கம்ப்யூட்டர் இருந்ததா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தாயுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு 4 மாதத்துக்கு பின்னால் தான் உயிர் கொடுக்கப்படுகிறது என்ற செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்று கூட ஒரு பெண்மணி கற்பம் தரித்து விட்டால் அந்த குழந்தை அசைகிறதா என்பதை பார்ப்பது 4 மாதங்களுக்கு பின்னால் தான். யாராவது 4 மாதங்களுக்கு முன்னால் அங்கே அசைவு இருக்கிறதா என்று பார்க்க மாட்டார்கள். குர்ஆன் சொன்னதை தான் என்று கண்டுபிடித்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸஹுன் லா யப்கியான். கடல்களிலே 2 பகுதிகள் இருந்து கொண்டிருக்கின்றன, அந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சிந்தித்தார்கள், தேடினார்கள், ஆராய்ந்தார்கள், அண்மையிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு பிளேட் கடந்து கொண்டிருக்கிறது. உங்களை சில பேர்களுக்கு அந்த அதாவது வீடியோ கிளிப்புகள் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த பிளேட் அப்படியே படம் பிடித்துக் கொண்டு கடலிலே போய்கொண்டிருக்கிறது, கடலுக்கு மேலால் பறந்து கொண்டிருக்கிறது. அந்த அதாவது படத்தில் இருந்த அந்த வீடியோ கிளிப்பில்
அந்த கடல் 2 பகுதியில் இருப்பதை படமாக காட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சூரியனுக்கு அது செல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையின் படிதான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். எத்தனை செய்திகள்! இந்த குர்ஆனை நாங்கள் ஓதுகிறோமா? கேட்டால் தெரியாது. அதை எடுத்து வாசிக்க வேண்டும். குர்ஆனை நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பேஜாவது வாசித்து விளங்க வேண்டும் என்று விரும்புகிறேனா? சூழல் அப்படி அமையவில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வீட்டிலே குர்ஆன் வாசிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் இன்று குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குர்ஆனை 50 வருடம் வாழக்கூடிய ஒரு மனிதன் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது எனக்கு வாசிக்க கிடைக்காவிட்டால் அவன் மறுமையில் குற்றவாளி. ஏன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே குர்ஆனை பற்றி எப்படி சொல்கிறான்? அஃபலா யதபருல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஆராயக்கூடாதா? அவர்கள் ஆராயக்கூடாதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, எனவே குர்ஆனை ஓதக்கூடிய வீடுகளாக குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து வாசித்து எங்களால் புரிய முடியுமானவர்களை புரியக்கூடிய ஆண்களாக பெண்களாக நாங்கள் இருக்க வேண்டும். காலை மாலையில் நாங்கள் எத்தனையோ திக்ருகளை படிக்கின்றோம். அந்த திக்ருகளை ஓதக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் காலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்த துஆ ஒன்றிருந்து கொண்டிருக்கிறது. என்ன? தூங்கி எழும்புகின்ற பொழுது ஓதக்கூடிய துஆ. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வஇலைஹி நுஷூர். அல்லாஹ்வை புகழக்கூடிய துஆ ஓதுகிறோமா? தெரியாது. எத்தனை பேருக்கு பாடம் எழுதி வச்சால் ஓத முடியும் சகோதரர்களே. நாங்கள் நினைத்தால், எங்களுடைய பெண்மணிகள் நினைத்தால், எங்களுடைய குழந்தைகள் உட்பட அதை பயிற்றுவிக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார். இன்று அது இயங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலையிலே எழுந்து ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுகிறோமா? ஃபஜ்ரே தொழுவது மிகவும் சிரமமாக இருக்கின்ற பொழுது இன்னொன்றை சொல்றாரே என்று நினைக்கின்றேன். இல்லை சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய முந்தின 2 ரக்காத் தொழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பது இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துகளும் கிடைப்பதை விட உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். உலகமே கிடைத்து விட்டது, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் கிடைத்து விட்டது, அதை விட உங்களுக்கு சிறப்பானதுதான் ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத் 2 ரக்காத் தொழுவது. தொழுகிறோமா? இஸ்லாமிய குடும்பம் நாங்கள். ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு வர்ணித்தார்களே, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் கூட அதை தொழுது கொள்ளலாம். எங்களுக்கு ஃபஜ்ருக்கு முன்னால் தொழ கிடைக்காவிட்டால் ஃபஜ்ர் தொழுவதற்கு பின்னாலும் தொழலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சுன்னா. எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸ்களிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்கள் சென்று விட்டால் 5 கால முன்பின் சுன்னத்திலே தொழமாட்டார்கள், விட்டு விடுவார்கள். வரலாறு தொழுகைகளை கூட சுருக்கக்கூடிய வாய்ப்பு அனுமதி இருக்கிறது என்பதற்காக ரசூலுல்லாஹ் விட்டு விடுவார்கள். ஆனால் ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத்தை விட மாட்டார்கள், வித்ர் தொழுகையை விட மாட்டார்கள் என்று ஹதீஸிலே பதியப்பட்டிருக்கிறது. வித்ர் தொழுகையுடைய பெண்மணிகளை எடுத்துக்கொண்டால் எப்பொழுது சொல்வார்கள்? ரமலான் மாதத்திலே வித்ர் சொல்வார்கள். ஆனால் ஏனைய காலங்களில் வித்ர் தொழுகை இருக்கிறதா என்பது கூட சில பேர்கள் தெரியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இரவிலே தொழக்கூடிய தொழுகைகளில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை இந்த வித்ர் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது சொல்லி காட்டினார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோடு இருந்த திண்ணை தோழர்களே ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு 3 விஷயங்களை உபதேசமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், கடைபிடிக்குமாறு. அதிலே ஒரு விஷயம், அபூ ஹுரைரா, நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் வித்ர் தொழுதுவிட்டு தூங்குங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? காலையிலே மாலையிலே திரும்பிய திக்ருகளை ரசூலுல்லாஹ் படித்துக் கொடுத்தார்கள். நபி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் சூரியன் உதயமாகும் நேரம் வரைக்கும் அதிகமான நாட்கள் பள்ளிவாசலிலே உட்கார்ந்து திக்ருகளை செய்துவிட்டு காட்டுகிறார். ஒரு மாத்திரம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஒருவர் ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள். அல்லாஹ்வை ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மணி நேரங்களுக்கு பின்னால் திரும்பி வருகிறார்கள். அந்த மனைவி ரசூலுல்லாஹ் போகும் பொழுது எப்படி உட்கார்ந்து இருந்தார்களோ அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இவ்வளவு நேரமா? நான் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், நீங்கள் இவ்வளவு நேரம் செய்த திக்ரை விடவும் நான் ஒரு வார்த்தையை சொல்லித் தருகிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ இலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை நீங்கள் 3 முறை சொல்லிவிட்டால் போதும், நீங்கள் இத்தனை மணி நேரங்களாக செய்த திக்ரை விடவும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லிட்டார்கள். படிக்கின்றோமா? பாடமாங்களுக்கு 100க்கு எத்தனை வீதம் பாடம்? எத்தனை பெண்கள் பாடமாக்கி இருக்கிறார்கள்? எத்தனை பெண்கள் இந்த வழிகளை கடைபிடிக்கின்றார்கள்? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, நாங்கள் ஜமாஅத்தோடு தொடரக்கூடிய கணவன்மார்களாக எங்களுடைய கணவன்மார்கள் இருப்பதை எங்களுடைய மனைவிமார்கள் விரும்ப வேண்டும். இந்த நாட்டிலே அல்ல, எங்களுடைய நாடுகளுக்கு சென்று விட்டால் தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நாட்டில் சட்டம், இந்த நாட்டில் வேலை கிடையாது, ஜமாஅத்துக்கு போக வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. ஏதோ வேலைகள் செய்கின்ற நேரத்தில் நாங்கள் சென்று விடுவோம். ஊருக்கு சென்றவர்களுடைய நிலைமை என்ன? குடும்பத்தோடு இருக்கின்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தித்து பாருங்கள், ஜமாஅத் தொழுகை கடமை என்று இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். அந்த தூதர் அந்த சஹாபியை பார்த்த நேரத்தில் அந்த சஹாபி கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய 2 கண்களும் கொண்டாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் என்று சொல்லக்கூடிய சஹாபி, கண்குருட்டு சஹாபி. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய 2 கண்களும் கொண்டாக இருக்கின்றன. என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவதற்கு எனக்கு ஹெல்ப் பண்றதற்கு யாருமே கிடையாது. யா ரசூலல்லாஹ், உதவியாளர்கள் யாருமே கிடையாது. வீட்டிலே தொழுது கொள்ளவா யா ரசூலல்லாஹ் கேட்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், 2 கண்ணும் குருடு, யாரும் கையால பிடிச்சு கொண்டு வந்து வீட்டு பள்ளிவாசல் விடுவதற்கும் யாருமே இல்லை. இந்த மாதிரி லைட் எல்லாம் அடிச்ச காலம் ரசூலுல்லாஹ்வுடைய காலம், பிளஷ் லைட் எல்லாம் போட்டுருந்தா. சிந்தித்து பாருங்கள், கரடுமுரடான பாதை. அந்த நேரத்தில் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்திலே அவரை பரவாயில்லை என்ற வார்த்தையை சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். சில எட்டுகள் சென்றதற்கு பின்னால் நபி அவர்கள் மீண்டும் அழைக்கின்றார்கள். அழைத்து கேட்கின்றார்கள், அதான் சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? பாங்கி சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? ஆண்களை சொல்ல அதிலே குறைபாடு கிடையாது, கண் தான் பார்வை இல்லை, காது கேட்கிறது. அப்படி என்றால் நீங்கள் 5 நேரத்துக்கும் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். நியாயமா? சிந்தித்து பாருங்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம். மார்க்கம் என்பதுதான் ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய கணவன்மார்களை பள்ளிவாசலுக்கு அனுப்பக்கூடியவர்களாக ஜமாஅத்தோடு தொழக்கூடிய அந்த சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்லாத்தின் குடும்பமாக கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பு இன்னும் ஏராளமான விஷயங்கள். இஸ்லாமிய குடும்ப சூழல் என்றால் இஸ்லாத்தை தெரிந்து கொள்வது, மார்க்க விஷயங்களை படிப்பது, மார்க்கத்தை கடைபிடிப்பது, இப்படி எடுத்துக்கொண்டால் எத்தனையோ ஏராளமான விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் மட்டும் அவைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு போதுமானதாக இல்லை என்றாலும் நாங்களாக படிக்க வேண்டும். என்னுடைய நோக்கம் இருக்க வேண்டும், நான் மறுமையில் சூரகத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு குடும்ப சூழலை நான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். யாரை சொன்னாலும் சரி, யாரை பிடிவாஇருந்தாலும் சரி, நான் ஒரு உண்மை முஸ்லிமாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும். அதே முறையில் என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகளும் வாழ வைக்கப்பட வேண்டும் என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்வோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி உண்மையான மூமின்களாக வாழ்ந்து அவர்கள் மரணிக்கின்றார்களோ அவர்கள் குடும்பமாக சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்கள். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல குடும்பம், மறுமையிலேயும் குடும்பமாக வாழலாம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கேட்டவைகளை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கவனித்து எடுத்து நாங்கள் சுன்னாக்களை பேணக்கூடியவர்களாக, குர்ஆனை ஓதி நாங்கள் பயன்பெறக்கூடியவர்களாக, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை, புகாரி, முஸ்லிம் போன்ற இப்படியான ஹதீஸ்கள் தெளிவான ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை படித்து தருகின்றன. எங்களுக்கு இன்டர்நெட் வசதிகள் இருக்கின்றன, இன்று தாராளமான வசதிகள் இருக்கின்றன.
தேடி தேடி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை zikர்களை படித்து எங்களுடைய சூழலை இஸ்லாமிய சூழலாக நாங்கள் அமைத்துக் கொள்வோமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய சூழல்களை இஸ்லாத்தை பின்பற்றி இஸ்லாமிய ஒழுக்கங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய குடும்ப சூழலாக அமைத்து மறுமையில் உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆண்களாகவும் பெண்களாகவும் குழந்தைகளாகவும் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானா என்று கேட்டு விடைபெறுகிறேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.